ஈரானுக்கு இப்படி ஒரு கெட்ட நேரமா அப்படின்னு பார்த்தா, ஆமா கெட்ட நேரம் தான். இத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிற மாரி தான் சம்பவங்கள் பூரா நடக்குது. அத 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி யுத்தம் நின்னு போச்சாமே அப்படின்னு ஃபிளாஷ் ஆகிக்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா, ஆமா யுத்த நிறுத்தம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சார். ட்ரம்ப் அறிவிச்சா இந்த மனுஷனுக்கு இதே வேலையா போச்சு. எவனோ 2 பேரும் பேசி முடிச்சத இவரு பேசி முடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு திரிவாரே. அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த விளையாட்டு கூட இங்க எடுபடல. இவரா அறிவிச்சிருக்காரு. ஈரான் வந்து சொல்லிருச்சு, "ஏலே நாங்க யுத்தத்த நிறுத்துறோம்னு அறிவிக்கவே இல்ல." அப்படி யுத்த நிறுத்தம்னு அறிவிக்கிற ட்ரம்ப், அறிவிக்கிற காலகட்டங்கள்ல இஸ்ரேல் தாக்கிட்டு தான் இருக்கான். தெரியுமா? சும்மா எதையாச்சும் வந்து காமெடி பண்ணாத. பேஸ்கள பூரா காப்பாத்த முடியாம, "என் கால்ல விழுகிறியா நீ?" அப்படின்னு சொல்லி ஈரான் அசிங்கப்படுத்தி விட்டுருச்சு அமெரிக்காவ. ட்ரம்ப் கிட்ட இருக்கக்கூடிய பல யூனிஃபார்ம்கள்ல இதுவும் ஒண்ணு. "யுத்தம் நின்னு போச்சு. நான் நிறுத்திப்புட்டேன்." அப்படிங்கிறத. என்ன ஒண்ணு கொஞ்சம் முந்திரி கொட்டை மாரி முந்திரிட்டாரு. அவசரப்பட்டுட்டார். அதுக்கு அசிங்கப்படுத்திருச்சு ஈரான். சரி கடக்கட்டும். ஈரானோட வலு என்ன? ஈரானோட வலு அப்படின்னு கேட்டா, கமேனிய கேட்டோம்னா 1000 விஷயம் சொல்லுவாரு. அமெரிக்காவ கேட்டா ஐஆர்ஜிசிய சொல்லும். ஐஆர்ஜிசிய கேட்டா 1 டசன் ப்ராக்ஸிய சொல்லும். அந்த ப்ராக்ஸி தான் வலு. காரணம் என்ன அப்டின்னா, இதுவரை உலகத்துல யாருமே யோசிக்காத விஷயம், யாருமே செய்யாத விஷயம். பொதுவாவே ஒரு நாடு அப்டின்னா, அந்த நாட்டுக்கு ஆதரவா ஒரு 4 நாட்ட உருவாக்கி வைக்கும். யுத்த காலங்கள்ல பயன்படும். இல்ல எதிரிக்கு எதிரி நண்பன் அப்டிங்கிற மாரி ஒரு யுத்த கூட்டணியே உருவாக்கிருவாய்ங்க. இந்த 2 யூனிஃபார்ம தவிர உலகத்துல வேற யூனிஃபார்மே கிடையாது. ஆனா ஈரான் மட்டும் பெரிய அளவுல நான் இந்த 2 யூனிஃபார்மையும் போட மாட்டேன்டா. நான் புது யூனிஃபார்ம் உருவாக்குறேன் அப்படின்னு உருவாக்கினார்கள். அதுக்கு நியாயமான காரணம் அப்படின்னு சொல்லி அவர்களே ஒரு காரணத்த சொன்னார்கள். இப்ப ஈரான நோக்கி ஒரு யுத்தம் வருது. ஈரானுக்கு சப்போர்ட்டா ஒரு பையன் வரமாட்டான் தெரியுமா? அதுக்குன்னு நாங்க வேடிக்கை பார்க்க முடியுமா? ஒவ்வொரு நாட்டிலயும் ப்ராக்ஸிய உருவாக்குவோம். அந்த ப்ராக்ஸி கையில நிலப்பரப்புகள் இருக்கும். அவனுங்க அரசாங்கத்துக்குள்ள அரசாங்கம், இல்ல அரசாங்கத்துக்கு கட்டுப்படாத ஒரு அரசாங்கமா செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டது தான் லெபனான்ல உள்ள ஹிஸ்புல்லா, ஏமன்ல உள்ள ஹவுதி. இல்ல ஏமன் ஹவுதிகள் ஏறக்குறைய ஏமன் ஃபுல்லா அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. லெபனான் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தாலும் வராட்டி பிரச்சனை இல்ல. அவர்கள் கிட்ட ஒரு தனியா ஆயுதக்குழு இருக்கு, ஆயுதப்படை இருக்கு, பட்ஜெட் இருக்கு, செல்வாக்கு இருக்கு, நிலப்பரப்பு இருக்கு. லெபனானுக்குள்ள தனிக்காட்டு ராஜா அப்படிங்கிற மாரி அவனுங்களும் பெரிய அளவு வளர்ந்து நின்னார்கள். அதுக்கடுத்து காசா பகுதி, ஹமாஸ் இவர்கள் கண்ட்ரோலு கேட்கவே வேணாம். ஒரு நாட்ட சப்சிடைஸ் பண்ணணும் அப்படின்னா, பெரிய அளவுல செலவு பிடிக்கும். அமெரிக்கா, இஸ்ரேல வளர்க்குது அப்படின்னா, அதுக்கு டாலர்கள் பல லட்சம் கோடிகள கொட்டியிருக்கார்கள் இதுவரையும். ரஷ்யா பெரிய அளவு கிராசனிய கையில வச்சிருக்கு. ஆச்சாக்கு, பூச்சாக்குன்னு சொன்னாலும், அங்கேயும் பல விஷயங்கள அவர்கள் ஈடு குடுக்க வேண்டியதா இருக்கு. செலவுகள் கட்டுக்கடங்காம போகும். அத தாக்கு பிடிக்க வேண்டியதா இருக்கும். ஆனா, அத காட்டிலும் ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல அதே அளவு மைலேஜ் எடுக்கக்கூடிய விவகாரம் தான் ஈரானோட 1 டசன் ப்ராக்ஸிகள். அது சூப்பராவும் வேல பார்த்துச்சு. ஈரானுக்கு எதிரா அப்படின்னு காய்கள் நகர்த்தணும் அப்படின்னா என்ன பண்ணும்? பொதுவாவே ஒரு நாட்டுக்கு எதிரா அப்படின்னா என்ன? அந்த நாட்ட சுத்தி உள்ள நாட்டுகள பூரா வளச்சுக்க வேண்டியது தான். அங்க போய் உட்கார்ந்துக்க வேண்டியது தான். நமக்கு ரொம்ப தூரமா இருந்துச்சுன்னா, அந்த நாடுகள்லயே பேஸ உருவாக்கிக்கலாம். நீ என்னன்னாலும் உருவாக்குடா. ஆனா, அடி விழுகிறது என்னமோ, உனக்கு அடைக்கலம் குடுத்தவன் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லும்போது, அடைக்கலம் குடுத்தவன் பூரா எண்ணெய் வயல் சார்ந்த பொருளாதாரம். பத்திக்கிட்டு எரிஞ்சா என்ன ஆகும்? அணைக்கிறதுக்கே 7, 8 மாசம் ஆகும். அப்ப எடுத்து விக்க மறுபடியும் ஒரு 3 மாசம் பிடிக்கும். 1 வருஷ பொருளாதாரத்த இழந்து நிக்கணும். எதுக்கு? அண்ணன் அமெரிக்காவ உள்ள விட்டதுக்கு. அண்ணன் அமெரிக்காவ உள்ள விடாட்டி என்ன ஆகும்? 1 வருஷ பொருளாதாரத்த இழக்க தேவையில்ல. இப்ப அந்த அமெரிக்காவை எதிர்க்கு உள்ள விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்கக்கூடிய அரசு பதவியை இழக்க வேண்டியது வரும். இது என்னடா இடியாப்ப சிக்கல் அப்படிங்கிற மாரி தான். பேஸையும் குடுத்துட்டு இங்க இருந்து ஆப்பரேட் பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலைமைய உருவாக்குச்சு ஈரான் இந்த ப்ராக்ஸிகள வச்சு. ஏன்னா ப்ராக்ஸி தாக்குனா போய் லெபனான்ல தான் தாக்கணும், ஏமன்ல தான் தாக்கணும். ப்ராக்ஸிக்கு பெரிய அளவு அடி விழுகாது. ஈரானுக்குள்ள அடி விழுகாது. இப்படி ஒரு கெத்து காட்டிக்கிட்டு மைலேஜ் எடுத்துக்கிட்டு இருந்த ஈரானோட தலையெழுத்தே அப்படியே ஸ்லோவா மாற ஆரம்பிக்குது. எந்த காலம் அப்டின்னா, ஹமாஸ் இஸ்ரேலோட மோதுது. பதிலுக்கு இஸ்ரேல் ஹமாஸ வெளுத்து எறிஞ்சிருச்சு. ஒரு பயம் இல்ல. அந்த யுத்தத்த ஆரம்பிச்ச அன்னைக்கு இருந்த தலைவர்கள் யாருமே ஹமாஸ்ல இல்ல. அந்த இயக்கம் அப்படிங்கிறது பலவீனப்பட்டிருக்கு. அந்த நிலப்பரப்பு மக்கள பத்தி நம்ம இங்க பேசல. அது அழிஞ்சே போச்சு. அது வேற கத. இந்த ஈரானோட 1 டசன் ப்ராக்ஸிகள்
இந்த பவர்ஃபுல் குழு பவர் இல்லாம இருக்கக்கூடிய காலகட்டமா மாறிப்போச்சு. ஏன் அப்டின்னா, காசா சண்டையில லெபனான் குறுக்க போச்சு. லெபனான் காசாவ காட்டிலும் மாட்டிக்கிச்சு. காரணம் என்ன? ஹிஸ்புல்லா அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லா பார்க்கப்பட்டுச்சு. அந்த பிராந்தியத்துக்குள்ள ஹிஸ்புல்லாவோட தலைமைக்கு தனியான செல்வாக்கே இருந்துச்சு. இப்ப அந்த தலைமையே இல்ல. அந்த பிராந்தியத்துல ஒரு ஹீரோ மாரியே இருந்தார். ரொம்ப காலமாவும் இருந்தார். ஏன் அப்டின்னா, ஹசன் நசரல்லாவ டிக்கெட் கிழிச்சு குடுக்கணும் அப்படின்னு ரொம்ப காலமா இஸ்ரேல் காத்துக்கிட்டு இருந்துச்சு. அவ்வளவு காலம் தப்பிச்ச நபர் இப்ப மாட்டிக்கிட்டார். ஹசன் நசரல்லா மாட்டுனது மிகப்பெரிய இழப்பு. அந்த மிகப்பெரிய இழப்புல இஸ்ரேலே எதிர்பார்க்காத ஒரு சம்பவமும் நடந்துச்சு. அவர்களே எதிர்பார்க்காத மைலேஜ் இஸ்ரேலுக்கு கிடைச்சுச்சு. ஹிஸ்புல்லாவுக்கும், ஐஆர்ஜிசி ஈரானுக்கும் முட்டிக்கிச்சு. ஏலே உன்கிட்ட இருந்தான் தகவல் கசியுது. இல்லாட்டி ஹசன் நசரல்லாக்கு டிக்கெட் கிழிச்சு குடுத்திருக்கவே முடியாதுன்னு சண்டையே ஆரம்பிச்சிருச்சு. ஹிஸ்புல்லா பெரிய அளவுல எங்க இருக்கோம், என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற மிக ஒவ்வொரு மைன்யூட்டான டீட்டெயில்ஸை ஈரானு கூட ஷேர் பண்ணிக்குவார்கள். அங்கிருந்து ஆலோசனை பெறுவார்கள். அந்த டிரான்சாக்ஷனே கட் ஆகி போச்சு கொஞ்ச காலங்கள். சந்தேகம் வந்துருச்சு. உன்னோட லீக்கேஜ் தான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த பக்கம் எங்ககிட்ட லீக்கேஜ் கம்மியா தான் இருக்கு. லீக்கேஜே இல்ல. நீ பண்ண வேலை தான் அப்படின்னு சொல்லி. இந்த பக்கம் ஈரானும் அரசு தலைமை, ராணுவ தலைமை, ஐஆர்ஜிசி எல்லா பேர்லயுமே உலுக்கி பார்த்தாங்க. எங்க இருந்து தகவல் கசிஞ்சுச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் லோக்கல் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணோம், போட்டு தள்ளணும் இப்படிலாம் செய்திகள் வந்துச்சு. ஆனா பெரிய அளவு இப்படி ஒரு ட்விஸ்ட் அவர்களே எதிர்பார்க்கல. அடுத்து ஏமன் ஹவுதிகள். இந்த பையன் கொஞ்சம் வலுவான பையன் தப்பிச்சு போயிட்டான். அமெரிக்க ஆயுதங்களை வந்து கொட்டியும் அடக்க முடியல. B2B பாம்பரை கொண்டு வந்து குண்டுகள் வீசியும் பயப்புள்ளைய அடக்கவும் முடியல. பயப்புள்ளை கிட்ட இருந்து அமெரிக்க கப்பல்களை காப்பாற்றவும் முடியல. அந்த பயம் மட்டும்தான் இப்ப இருக்கான். அவனுமே இன்னமும் ஈரானுக்கு எதிரா இத்தனை நாள் 10 நாளைக்கு மேல யுத்தங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஈரான்ல உள்ள பல இலக்குகள் காலி. ஐஆர்ஜிசியோட தளபதிகளே 20 பேர் காலி. தினமும் இவனுங்க கூட பேசிக்கிட்டு இருந்த ஆட்களே இன்னைக்கு இல்ல. உச்சபட்ச அதிகாரம் இவர்களோட ஒரே நம்பிக்கை. கமேனியே தொடர்புகளை கட் பண்ணிட்டார். எது? இப்ப உள்ள சமகால கம்யூனிகேஷன் லைன்ல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி தான் இருக்கார். இவ்வளவு வலுவில்லாத நிலைமையில ஈரானோட 1 டசன் ப்ராக்சிகள் போகும். அதே காலங்கள்ல ஈரானும் போகும் அப்படிங்கிற திட்டமிடல் அவர்கள் கிட்ட இல்ல. இப்படிலாமாடா கனவு காண முடியும் அப்படின்னா, இஸ்ரேல், அமெரிக்கா கூட மோதும்போது எல்லா திசையிலையும் தான் கனவு காண வேண்டியது வரும். காரணம் இந்த ப்ராக்சிகளை உருவாக்கி மைலேஜ் எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து இந்த ப்ராக்சிகளை தட்டுறதே முழு நேர வேலையா இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈடுபட்டார்கள். இதெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்கணும். இந்த 1 டசன் ப்ராக்சிகள் இருக்காங்கன்னா ப்ராக்சிகளை தட்டிக்கிட்டே இருக்கணும் நேரம் கிடைக்கும் போது பூரா. அதுக்கப்புறம் ப்ராக்சிகளை அனுப்பிச்சவனுக்கு டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துடலாம். இப்ப ஈரான் தன்னைத்தானே காப்பாத்துமா? ஈரானோட ப்ராக்சிகள் ஈரானை காப்பாத்துமா அப்படின்னு கேட்டா இது மிகப்பெரிய கேள்வி. இதுல அடிப்படை உண்மை, யதார்த்தமான உண்மை, ப்ராக்சிகள் கிட்ட உள்ள ஆயுதங்கள் பூரா ஈரான் கொடுத்தாதான் உண்டு. பெரிய இடியாப்ப சிக்கல். சமகாலத்துல ஈரான் இந்த அளவுக்கு அடி வாங்குறதுக்கு மெயினான காரணம் ப்ராக்சிகள் வலுவில்லாம இருக்கிறது தான். இதுல ஹவுதி மட்டும் தப்பிச்சிருக்கு. இனி ஈரானும் ஹவுதியும் சேர்ந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ், ரெட் சி இதெல்லாம் பெரிய அளவு ஒரு சோக் பண்ணும்போது தான் ஈரான் கொஞ்சமாச்சும் தப்பிக்க முடியும். பண்ண முடியுமா? இப்போதைக்கு நிலைமை பண்ண முடியும். எந்த அளவுக்கு பண்ண முடியும்? அதுலதான் தலைவனுங்களோட ஸ்ட்ரென்த்தே இருக்கு. அந்த ஸ்ட்ரென்த்தை அமெரிக்கா தாங்க முடியுதா? இல்ல சிதறடிக்க முடியுதாங்கிறத பொறுத்து யாருக்கு வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது முடிவுக்கு வரும். இதுக்கு நடுவுல தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தனக்கே உள்ள ஸ்டைல்ல போர் நிறுத்தம் அப்படின்னு அறிவிச்சாரு. ஈரான் தனக்கே உள்ள ஸ்டைல்ல லூசு பயலே நான் எங்க போரை நிறுத்தினேன், ஆள் தாக்கிட்டு இருக்கேன், நான் பதில் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கேன், கண் என்ன நொல்லையா போச்சா உனக்கு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தி விட்டார்கள். ட்ரம்ப் இதுல இருந்து மீள்வாரான்னு கேட்டா அந்த ஆள் 2 நிமிஷத்துல அடுத்த வேலையை நோக்கி போயிடுவார். ஈரான் அதை காட்டிலும் சீக்கிரம் அடுத்த வேலையை நோக்கி போயிடணும். இல்ல டிக்கெட்டை கிழிச்சு கொடுத்துருவாங்க. இதுக்கு நடுவுல இஸ்ரேல் கொண்டு இவ்வளவு நாள் ஒரு வெறி பிடிச்சு தாக்குனார்கள். இப்ப அமெரிக்காவை தள்ளி விட்டா அப்பா சாமி உன உள்ள கூட்டு வரதுக்குள்ள போதும் போதுன்னு ஆகி போச்சுங்கிற மாதிரி உள்ள தள்ளி விட்டார்கள் யுத்தத்துக்குள்ள. இப்ப அவர்களுக்கு பாதி தலைவலி தீர்ந்துச்சு. அதனால இஸ்ரேல் பெரிய அளவு பெஞ்சமின் நெதன்யாகு ரொம்ப அவர் தான் இந்த காலகங்கள்ல ரொம்ப தெம்பா யுத்தங்களை தீவிரமா நடத்திக்கிட்டு போற ஆள். உள்ளூர் பிரச்சனைகள்லாம் இதுல இருக்கு. விரிவா பார்ப்போம். நீயும் 10 தடவை சொன்ன. இன்னமும் அத பார்க்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்டா, நேரம் வரட்டும், டேட்டா சிக்கட்டும், விரிவா பார்ப்போம். டேட்டா இருக்கு, நேரம் சிக்கட்டும், விரிவா பார்ப்போம். டேட்டா, நேரம் அனைத்தும் சிக்கும்போது விரிவா பார்ப்போம். யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் பெரிய அளவுல பெஞ்சமின் நெதன்யாகு தப்பிச்சாரா உள்ளூர்ல அப்படிங்கிறதுதான்
அடுத்த விஷயமா இருக்கும். அப்ப விரிவா பார்க்கலாம் தான் விட்டுக்கிட்டு இருக்கோம். பார்ப்போம். நடுவுல கூட பார்க்கறக்கு வாய்ப்பு இருந்தால் பார்க்கலாம். அடுத்த அப்டேட்டுக்கு காத்துக்கிட்டு இருங்க. வரவும் விரிவா நம்மளோட இடத்துல நம்ம பாட்டு திண்ணையில உட்கார்ந்து பேசுற மாரி பேசிக்கிட்டு இருப்போம்.